அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே ஊத்தை சடலம் என்று எண்ணாதே, இதை உப்பிட்ட பாண்டம் என்று எண்ணாதே. பார்த்த பேருக்கு ஊத்தை இல்லை, இதை பார்த்துக்கொள் உன்றன் உடலுக்குள்ளே. கொங்கண சித்தர். இப்ப போட்டியே அவங்களுடைய சித்து வேலைக்கும் என்னோட மாந்திரிக சக்திக்கும் தான். தம்பி, இங்க கட்ட போற சக்கரை ஃபேக்டரிக்கு இடம் பார்க்க வந்திருக்கோம். ஓஹோ, அப்படியா? இடம் கிடைச்சதுங்களா? இன்னும் கிடைக்கல. எல்லாத்தையும் ரசமணீஸ்வரர் பாத்துக்குவாரு. நீங்க சித்தர்களை பத்தி சொன்னீங்கல்ல, அவங்கள பார்க்க முடியுமா? என்னமாச்சி, ஏதாவது அடிபடுச்சா? இல்லண்ணா. யோ, கீழே இறங்கியா? யோ, இப்படியா கார் கண்ணுக்கு தெரியாம ஓடுறது? பாத்து ஓடுறதுல ஐயா, பிரேக் பிடிக்கலங்க சரியா. நல்ல வேலை, கொஞ்சத்துல தப்பிச்சிட்டாங்க. ஏன் கண்ணு, எங்கேயாச்சும் அடிபட்டுச்சாமா? பாத்து போமா. பாத்து போங்கம்மா. இனிமேல் ஒழுங்கா ஓட்டு. போயா, பாத்து வண்டி ஓட்டியா. கண்மணி, அங்க பாருங்க. சித்தர் தான் நம்மளை காப்பாத்திருக்காரு. நீங்க வேண்டிக்கிட்டீங்களே அவங்க தரிசனம் கிடைக்கணும்னு.
வேண்டுதல்ல நிறைவேற்றதான் அவர் வந்திருக்காரு. மறைஞ்சிட்டாரு. இப்ப புரியுதா இந்த ஊரோட மகிமை? வாங்க போலாம். எல்லாம் வெளில வாங்கயா. யோ வாங்க, எல்லாம் வெளில வாங்க. எல்லாம் வெளில வாங்கயா. வா வெளில. ஓம் நம சிவாய. போங்க போங்கயா. ஓம் நம சிவாய. ஏய், எல்லாரும் போயிட்டாங்கல, நீ மட்டும் உட்கார்ந்திருக்க. உனக்கு தனியா சொல்லணுமாடா? எந்திரிச்சோடா. சார், நான் தியானத்துல இருக்கேன். இன்னைக்கு என்னால வர முடியாது. ஏய், என்ன நீ புதுசா கிளம்பிருக்கியா? நான் லேட்டு சார். ஏற்கனவே ஒருத்தர் கிளம்பிட்டாரு. என்னையா சொல்ற? ராமண்ணாவை சொல்றேன். என்னையா, என்னங்க பிரச்சனை? சார், ராமண்ணா மாதிரி இவனும் தியானம் பண்றானா? டேய் வாவலியா, என்ன நீ ராமண்ணா ஒண்ணா? சார், நான் அவர் ஆக முடியுமா சார்? அவரு தூக்கு தண்டனை கைதி சார். நான் ஒரு சாதாரண பிட்பாக்கெட் சார். ரொம்ப பேசுற. என்ன வாங்கி கட்டிக்கணுமா? உடம்பு எப்படி இருக்கு? போடா போய் வேலை பாரு போ. ஆளுக்கு ஒரு சட்டம். என்ன பண்றதுனே புரியல. சிவாய சிவாய நம சிவாய. ஓபன் பண்ணு. நம சிவாய நம சிவாய. நம சிவாய. நம சிவாய. ராமண்ணா நம சிவாய. ராமண்ணா நம சிவாய. ராமண்ணா ஓம் நம சிவாய. ராமண்ணா. ஐயா, இங்க பாருங்க ராமண்ணா, ஒரு கைதியா உங்களுக்குன்னு சில கடமைகள் சில வேலைகள் இருக்கு. நீங்க எந்த வேலையுமே செய்யாம எப்பவுமே தியானத்துல இருக்கிறதுனால நாங்க உங்களுக்கு ஏதோ சலுகைகள் காட்டுறதாக மத்த கைதிகள் எல்லாம் நினைக்கிறாங்க. அதனால நாங்க சில சங்கடங்கள் சந்திக்க வேண்டி வருது. நீங்களும் மத்த கைதிகள் மாதிரி நடந்துக்கிறது நல்லது. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. ஈஸ்வரனோட நினைப்புல நான் என்னையே மறந்து தியானத்துல இருந்துட்டேன். நான் நீங்க கொடுக்கிற சாப்பாட்டையும் சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம். ஆனா என்னோட வேலையை நான் செஞ்சிருக்கணும் தானே. நீங்களும் இத்தனை நாளா சொல்லாம விட்டுட்டீங்களே. பரவாயில்ல, இப்போவாது சொன்னீங்களே. ஐயா, நான் என்ன செய்யணும்? போய் நீங்களும் மத்தவங்களோட சேர்ந்து தோட்ட வேலையை பாருங்க. ஆஹா, தோட்ட வேலை செய்யறது எவ்வளவு பெரிய கொடுப்பன. நால்வர் பெருமக்கள்ல சுந்தரருக்கு அந்த கைலாய தோட்டத்துல பூ பறிக்கிறது தான் வேலை. அவரு பார்த்த வேலைய நான் செய்யணுங்கிறது என்னோட பாக்கியம் இல்லையா? ஒரு மனுஷன் 50-60 வருஷம் வாழ்ந்துட்டு செத்து போயிடுறான். அவன் உடம்பு கூட எதுக்கும் பயன்படுறது இல்லையே. ஆனா ஒரு மரம், அதனுடைய மொத்தமும் இந்த உலகத்துக்கு பயன்படுது. மரம் காத்த சுத்திகரிக்குது, பறவைகளுக்கு வீடா இருக்கு, காயும் பழமும் தருது. சில மரங்கள் சிற்பமாகுது, வீட்டு வாசக்காலா மாறுது. மனுஷன் மரத்தை வெட்டினாலும் அவனுக்கு விறகா பயன்படுது. அதிலிருந்து உதிர்ந்து விழக்கூடிய இலைகள் கூட உரமாகுது. அது காலம் முடிஞ்சு மண்ணுக்குள்ள மக்கினாலும் வைரமாகுது. அணுவுக்கு அணு இந்த சமூகத்துக்கு பயன்படுறதுனால தான் மரத்தை விருட்சம்னு சொல்றோம். நான் ஊர்ல இருக்கும்போது சிவன் கோயில் இருக்கிற வில்வ விருட்சத்துக்கு நான் தினமும் தண்ணி ஊத்துவேன், பூஜை பண்ணுவேன். கடவுளுக்கு நிகரானது மரம். இப்படியும் சொல்லலாம், இந்த பூமியோட தோட்டக்காரன் கடவுள்னா இங்க இருக்கிற இந்த சின்ன தோட்டத்தை பாத்துக்கிற தோட்டக்காரனும் அந்த கடவுளுக்கு சமானம்தான். அப்போ விருட்சங்கள் நிறைந்த தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தானே, புண்ணியம் தானே. அங்க வேலை செய்யறதே பெரிய தியானம் தான் ஐயா. சரி வாங்க.
சோ போன காரியம் எதுவுமே நடக்கல. எப்போ வரும்போதே சித்தரை பார்த்த ஆசீர்வாதம் பண்ணினாருன்னு சொன்னீங்களோ அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க இந்த வேலைக்கு ஆக மாட்டீங்க. என்னதான் செஞ்சுட்டு வரீங்கன்னு பார்க்கலாம் தான் அனுப்பிச்சேன். நான் நினைச்ச மாதிரி தான் நடந்தது. லென்ஸ் வழியா பார்த்தாங்களாம், சித்தர் தெரிஞ்சாங்களாம், வெளியில பார்த்தா யாரும் காணுமா. என்ன வந்து கதை சொல்றீங்களா? இந்த ஊர் இப்படிதான் சொல்லி யாராவது பயமுறுத்தி அமிச்சாங்களா இல்ல என் அப்பா தான் ஏதாவது சொன்னாங்களா? சார், நாங்க எங்க கண்ணால பார்த்ததை தான் சார் சொல்றோம். நீங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. உங்களோட குருட்டு நம்பிக்கை என்னால மாத்த முடியுமா என்ன? ஆனா மிஸ்டர் சந்தானம், உங்களை இவ்வளவு தூரம் வர வச்சுட்டு வேலை முடியாம உங்களை என்னால திருப்பி அனுப்ப முடியாது. சித்தரை பார்த்தேன், சாமியை பார்த்தேன்னு வேலை முடிக்காம நீங்க எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணாதீங்க. சார், நாங்க அப்படி நினைக்கல சார். இடம் பார்க்கறதே சித்தர்கள் விரும்பலங்கிறப்போ நாங்க என்னதான் சார் பண்றது? இடத்தை பணம் கொடுத்து வாங்க போறது நான். அத வாங்கலாம் கூடாதுன்னு டிசைட் பண்றதுக்கு அவங்க யாரு? அதோட நீங்க பார்க்க போற வேலைக்கு சம்பளம் கொடுக்க போறது யாரு? யாரு? நானா சித்தர்களா? லுக், இந்த ஊர்ல ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு கோயில்ல போய் உத்தரவு கேட்கணும். நாங்க கேட்டோன்னே சாமியோட பெர்மிஷன் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சாமியை உத்தரவு கொடுத்துருச்சா என்ன? நோ, நெவர். எல்லாம் என்னோட பிரில்லியன்ஸ், பிடிவாதம், விடாமுயற்சி. இதே சித்தர்கள் எங்களையும் பயமுறுத்துனாங்க. நாங்க ஒன்னும் உங்களை மாதிரி பயந்து ஓடலையே. ரபேஷ். என்ன ராஜ்துரை, நீயும் கூட போய் வேலையை முடிக்காம வந்துட்டியே. இடத்தை பார்க்க மாட்டேன், அழக மாட்டேன்னு சொல்றவங்கள நான் என்ன சார் பண்ற முடியும்? என்ன பண்ண முடியும்? What can I do? Yeah, what can I do? உங்களால வச்சு நான் என்னதான் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. சரி மிஸ்டர் சந்தானம், மிஸ்டர் ரமேஷ், இன்னைக்கு விட்டுருங்க. ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு ஸ்பாட் போங்க. ஆனா நாளைக்கு எடுத்த பார்த்து முடி பண்ணிடணும். சித்தருங்க வந்தாங்க, எடுத்த அளக்கு விடாம கைய புடிச்சு இழுத்தாங்க. எந்த 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 எக்ஸ்கியூஸ் எனக்கு தேவையில்ல. Do you understand that? Yes sir. ரைட், நீங்க உங்க ரூமுக்கு போங்க. கொஞ்சம் இருங்க, சாப்பிட்டு போலாம். மாம்ஸ், ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மாம்ஸ், எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவங்க ரெண்டு பேர் யாரு? நம்மளோட ரிலேட்டிவ்ஸா? கெஸ்டா? இல்ல இல்ல, நமக்காக வேலை பார்க்க வந்திருக்காங்க. வீட்ல ஈக்குவலா உட்கார வச்சு சாப்பாடு போடுவீங்களா? அவங்க ரெண்டு பேர் யாரு? நம்மளோட ரிலேட்டிவ்ஸா? கெஸ்டா? இல்ல இல்ல, நமக்காக வேலை பார்க்க வந்திருக்காங்க. வீட்ல ஈக்குவலா உட்கார வச்சு சாப்பாடு போடுவீங்களா? பாண்டிய கூப்பிட்டு அவங்க ரூமுக்கு சாப்பாடு அனுப்புங்க. என்ன யோசிக்கிறீங்க மாம்ஸ்? அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, போங்க. என்ன யோசிக்கிறீங்க? இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு தோணுது சார். அப்பா எப்படி இருக்காரு, புள்ள எப்படி இருக்கான் பாருங்க. மரியாதை தெரியாதவன். இத்தனை நாளா நம்ம வேலை பார்க்கல. சித்தர்களை பார்த்தோம் சொன்னா நம்பறானா பாருங்க. விட்டா இப்பவே ஊருக்கு போயிடலான்னு தோணுது. எனக்கு கூட அப்படிதான் தோணுது. ஆனா என்ன பண்றது? பெரியவர்கிட்ட பிராமிஸ் பண்ணிட்டவ. நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலாம், இல்ல கம்பி நீட்டிட வேண்டியதா. சார், யாரு? உங்களுக்கு என்ன வேணும்?
பெட்டி கடையில மோர் சாப்பிட்டீங்கல்ல? ஆமா. அங்க உங்க பர்ஸை விட்டுட்டு வந்துட்டீங்க. என்னோடது இருக்கு. ஆமா, இது என்னோட பர்ஸ் தான். கடைக்காரர் உங்களை நேர்ல பார்த்து கொடுக்க சொன்னாருங்க. எல்லாம் சரியா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. பர்ஸையே திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறோம். அதுல இருக்கிறது பத்திரமா இருக்காதா? இந்தாங்க. என்ன சார், கொண்டு வந்து கொடுத்ததுக்கு கூலியா? நாங்க இந்த ஊர்ல செல்வ செழிப்போட இருக்கோம் சார். யாருக்கும் கொடுக்கத்தான் செய்வோம், கை நீட்டி வாங்க மாட்டோம். வரட்டுங்களா? எவ்வளவு வெள்ளேந்தியான ஜனங்க பாத்தியா ரமேஷ். ஆனா விஜய் முதலாளி பையங்கிற பேர்ல எவ்வளவு அக்கிரமமா பேசினா பாரு. அவன் பிரில்லியன்ஸ்ல உத்தரவு வாங்கினானா. அப்போ ஊருக்குள்ள பேசிக்கிற மாதிரி ஏதோ கோல்மால் வேலை நடந்திருக்கு. எவ்வளவு பசுமையான செழிப்பான ஊர். இந்த ஊருக்கு ஃபேக்டரி வந்து எல்லாம் பாழா போறதுக்கு நாமளும் உடந்தையா இருக்கணுமா? இத பார், எனக்கு என்னமோ மனசு கேட்க மாட்டேங்குது. ஆனா பெரியவர் அனுப்பியிருக்காரு, அவரு பேச்சுக்கு மரியாதை கொடுத்து தானே ஆகணும். நாளைக்கு போவோம், எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி, இல்ல ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதுதான். இருந்தா அம்மா வந்து உனக்கு தலை சீவி விடுறேன்டா. பிருந்தா, 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 பிருந்தா. என்னம்மா வெளியே வந்து பிருந்தா பிருந்தான்னு கத்திட்டு இருக்கீங்க? பிருந்தாவை காண கண்ணா. நான் சமையல் பண்ணிட்டு இருந்தேன், அவ ஹால்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்தா. இப்ப வந்து பார்த்தா காணோம். நான் ஒரு மடச்சி வாச கதவு மூடுறதுக்கு நான் மறந்துட்டேன்ப்பா. என் கண்ணா, சித்தர் சொன்ன மாதிரி வெளிய ஆளுங்க யாராவது வந்து பிருந்தாவை கூட்டிட்டு போயிருப்பாங்களா கண்ணா? அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுமா. பின்னாடி தோட்ட பக்கத்துல தேடினீங்களா? வாங்க போய் பாப்போம். பிருந்தா, ஈஸ்வரா, இங்க பாரு கண்ணா. பிருந்தா, கொஞ்ச நேரத்துல கலவரத்தை உண்டாக்கிட்டீங்களேம்மா. இவ இங்க வந்து உட்காருவா, நான் என்னத்தப்பா கண்டேன்? இதுக்குதான் சித்தர் சொன்னாரு, ஜோசியர் சொன்னாருன்னு எதுவும் காதுல வாங்க கூடாது. இதெல்லாம் நம்பறதுனால தானே உண்மை கண்ணுக்கு தெரியாம போகுது. போப்பா, அவங்க சொன்னதுனால தான் இவ விஷயத்துல நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துகிட்டு இருக்கேன். இவ இங்க வராம வாசப்பக்கம் போயிருந்தா என்ன பண்ண முடியும்? அதனால சித்தரையும் ஜோசியரையும் நொனா நாட்டை கண்டுபிடிச்சிட்டு இருக்காத. அம்மாடி பிருந்தா, எந்திரிமா. ஈஸ்வரா, என் பொண்ணை இந்த அளவுக்கு நீ குணப்படுத்திட்டியே. இவ சீக்கிரமா குணமாயிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. பிருந்தா, பிருந்தா, ஒரு அசையுமே இல்லாம இருந்த நீயா எழுந்து இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்க. செடியில இருந்து பூ பறிச்சு சாமிக்கு வைக்கணும்னு தோணி இருக்கு. அப்புறம் ஏங்கா பேசாம இருக்க? அக்கா, நான் யாருன்னு தெரியுதா? அம்மா கிட்டயாவது ஏதாவது பேசுக்கா.
கண்ணா, இவ இந்த அளவுக்கு குணமானது பெரிய விஷயம்ப்பா. நாம அவசரப்பட வேணாம். இவ பேசும்போது பேசட்டும். சரிம்மா.